அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதன் தன்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மொழி பயன்படுகிறது. நம்முடைய கருத்தை பிறருக்கும், பிறருடைய கருத்தை நாமும் அறிந்து கொள்வதற்கே மொழி. அந்த மொழியில மனிதன் தன்னுடைய கருத்தை ஏற்றி வைத்திருக்கின்றான். மனிதன் நிறைய சொல்லாடல்களை அவனுடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறான். அந்த சொல்லாடல்களுக்கு பின்னாடி அவன் தன்னுடைய கருத்தை சுமத்தி வச்சிருக்கிறான். அதனால் அந்த சொல்லை சொல்ல உடனே நமக்கு அதை குறித்த ஒரு நினைவுகளோ ஒரு கருத்தோ தோன்றுகிறது. இது நம்ம போய் ஒரு ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள்கிட்ட போய் இங்கே உள்ள ஒரு கடவுளின் பெயரை சொல்லி இந்த கடவுள் ஒழிக அப்படின்னு சொன்னால் அப்படி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த கடவுளை பற்றிய எந்த விதமான வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தங்களும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வெறுமன சவுண்டு. விலங்குகள் என்ன செய்யுதுன்னா எந்த கருத்தையும் தன்னுடைய மொழியில் ஏற்றி வைக்கல. அது தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாக மொழி இருக்கிறது. மனிதன் மட்டும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறான்னா அந்த கருத்தை அந்த சொற்களில் ஏற்றி வைக்கிறான். இப்போ அந்த சொற்களை யாரும் கொச்சைப்படுத்தினா உடனே நமக்கு கவலை வந்துடுது, வருத்தம் வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மனிதன் மொழியை கையாண்டு கொண்டிருக்கின்றான். இந்த மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் மனிதனுடைய உணர்வு. மொழிகள் மனிதனுடைய உணர்வை காமிக்காது. ஆனால் ஒருவருடைய கண்கள் ஒருவருடைய உணர்வை காமிக்கின்றன. அந்த முக தோற்றம் ஒருவருடைய உணர்வை காமிக்கின்றது. செயல்கள் காமிக்கின்றது. மொழி காமிக்காத ஒரு விஷயத்தை மனிதனுடைய ஆட்டிடியூடுக்கு அழகாக காமிக்கும். இப்போ என்ன அப்படின்னா நாம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதராக வளர வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடிய தன்மையை அதிகமாக வளர்த்துக்கணும். நிறைய சொல்லுவாங்க, படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது தெரிந்து கொண்டதை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அடுத்தது மற்றவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதன் பிறகு அந்த கேட்டதை படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம மற்றவர்கள் சொல்வதை நாம் நிறைய கேட்க வேண்டும், குறைவாக பேச வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். யார் ஒருத்தர் அதிகமாக அந்த கேள்வி ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அறிவு ரொம்ப விசாலப்படும். ஒரு புத்தகத்தை உட்கார்ந்து ஒரு 10 மணி நேரம் படிப்பதை காட்டிலும் அந்த புத்தகத்தை குறித்து ஒருவன் 5 நிமிடம் உரையாடுவது என்பது நமக்கு மிகுந்த அறிவை கொடுக்கும். அந்த சான்றோர்களுடன் கூடிய ஒரு நட்பு, சான்றோர்களோடு நீங்கள் பழகி அவர்களோடு உரையாடி அவர்களுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய காலம் மிகவும் ஒரு பண்பட்ட காலமாக மாறும். நீங்கள் 30 வருடம் கழித்து தெரிந்து கொள்ளக்கூடியதை ஒரு சில ஆண்டுகளிலே ஒரு சான்றோருடன் பழகும்போது பேர் அறிவை பெற்றவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவ பெருந்தகை கூட அந்த கேள்வி ஞானத்தை குறித்து சொல்கிறார். ஆகவே நிறைய கேளுங்கள், குறைவாக பேசுங்கள், குறைவாக சிந்தியுங்கள், நிறைய செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.